அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரில் கொல்லப்பட்டவர்களை இரண்டிரண்டு பேராக ஒரே ஆடையில் கஃனிட்டுவிட்டு, இவர்களில் குர்ஆனை அதிகம் அறிந்தவர் யார் எனக் கேட்பார்கள். இருவரில் ஒருவர் சுட்டிக்காட்டப்பட்டதும் அந்த ஒருவரது உடலை கபரின் உட்குழியில் முதலில் வைப்பார்கள். மேலும் இவர்களுக்கு மறுமை நாளில் நானே சாட்சியாவேன் எனக் கூறினார்கள். பின்பு இரத்தத்துடனேயே அடக்குமாறு கட்டளையிட்டார்கள். இவர்கள் நீராட்டப்படவில்லை. இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதித் தொழுகை நடத்தவும் இல்லை. சஹீஹ் புகாரி 1347, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.